வெல்கம் டு ஷீலாஸ் கிராஃப்ட் ஜோன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது கைப்பிடி போடுறது எப்படின்ட்டு. இது ஆல்ரெடி நான் பூஜா பேஸ்கெட்டில் போட்டிருக்கேன். இது 3 ஒயரில் போடுற கைப்பிடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டன் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது பாருங்கள், பாக்ஸ் நாட்டில் போடுற கைப்பிடி. இது 3 ஒயரை வச்சு போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து நவராத்திரி கிஃப்ட் கொலுக்கு கொடுக்குறது, குழந்தைங்களுக்கு பேஸ்கெட், சின்ன பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், பூஜா கூடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மல்டிபர்பஸ் தான். இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் 3 ஒயர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ரெட் கலரில் 2 ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா 4 நாட்டுக்கு கீழே நான் ஜாயின் பண்ண போகிறேன். நம்ம வழக்கமாக கைப்பிடி சொருவோம் பார்த்திங்களா, அதே மெத்தட் தான் பண்ண போகிறோம். ரெட்டில் வந்து 13 அடி ஒயர் எடுத்திருக்கேன். சாண்டல் 13 அடி, ஆரஞ்சோ 13 அடி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒன்றுன்னா நம்ம சொருக்கலாம். இது நம்மளோட சாய்ஸ் தான். இது நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். டவுன்லேருந்து எடுத்தாலும் சரி, கீழேருந்து, இல்லை மேலே கொஞ்சம் போட்டால் போதும்னு நினச்சிங்கனாலும் சரி. இது என்னோடய மெஷர்மெண்ட்டே இதுக்கு கரெக்டாக இல்லை. நிறைய பேர் கீழேருந்து வேணும்னு சொன்னிங்கன்னா மெஷர்மெண்ட்டை வந்து ஒரு 16 அடி அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கலரு. ரெண்டுமே சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு கூடைங்களை. கைப்பிடியும் வந்து சரி, கூடையும் சரி, நம்ம ஒவ்வொரு ஒயரும் எடுக்கும் போது சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது அப்பப்போ சிக்கிக்கிச்சு. இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட்லேருந்து எடுத்து காட்டுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு பாக்ஸ்க்கு நாட்குள்ளேயும் சொருகிக்கலாம். ஒயர் வந்து பெருசு, கைப்பிடி கொஞ்சம் தனமாக வேணும்னு சொன்னிங்கன்னா கனமாக ஒவ்வொரு பாக்ஸ் நாட்லேயும் நம்ம சொருகிக்கலாம். நான் இது வந்து ஒரே பாக்ஸ் நாட்டில் 3 ஒயரையும் சொருக போகிறேன். இப்போ இது பாருங்கள், இப்படி சொருகி வெடிச்சிட்டேன். அடுத்தது ஒரு கலர் எடுக்கிறோம். இது நீங்கள் சிங்கிள் கலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் கலர் வந்து மல்டி கலராக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கூடை போடுறது வந்து சிங்கிள் கலராகவும் போடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்க ரோலில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒரு ஒயரை. அது ரொம்ப கேப்பாக இருக்குது. அதனால என்ன பண்ண போகிறேன், அதுக்கு கீழே பாருங்கள், கரெக்டாக இந்த இது நாட்டுக்கு மேலேயே வந்து ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுறேன். இப்போ கிளியராக தெரியணுன்றதுக்காக தான் திருப்பி எடுத்துகிட்டு காட்டுறேன். ரெண்டாவது சாண்டல் கலர் ஒயர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். 4வது வரிசை கீழே வந்து ஆரஞ்சு சேர்த்துருக்கேன். 3வது வரிசை கீழே வந்து க்ரீம் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ ரெட் கலர் ஒயர் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 2 கேப்புக்கு நடுவில் நான் சொருக போகிறேன் பாருங்கள். இது நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. சொல்லும் போது உங்களுக்கு புரியாது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ பாருங்கள், இந்த 2 ஆரஞ்சும் க்ரீமுக்கும் நடுவில் இருக்குது பாருங்கள். இந்த பாக்ஸ் நாட் எண்ட் ஆகிற இதில் நான் நாட் போடுறேன். ஒயரை இன்சர்ட் பண்ணுறேன். இந்த வழியாக விட்டு அந்த வழியாக எடுத்துட்டேன். அதையே வந்து சமமாக வச்சுக்கணும் நம்ம. இது போடும் போது எப்போவுமே பாக்ஸ் நாட்டை வந்து நமக்கு பார்த்த மாதிரி போடணும். உள்ளுக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் கிடைக்காது. இது நம்ம சாதா கைப்பிடி போடலாம், கூடைக்கும் போடலாம் இந்த கைப்பிடியை. இப்போ பாருங்கள், 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இப்படி தனித்தனியாக பிரிச்சுக்குங்க. இப்போ கிளியராக தெரியுதா? இப்போ ஆரஞ்சு நான் 2ஐயும் சேர்த்துட்டேன். க்ரீம் தனியாக வச்சுருக்கேன், ரெட் கலர் தனியாக வச்சுருக்கேன். ஒரு கையில் வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இடது பக்கத்தில் இருக்கிறத லூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வலது புறத்தில் இருக்கிறத மேலே இருந்து கீழே நோக்கி பார்த்து எடுத்துக்கோங்க.
திரும்ப நம்ம இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் கீழே வந்திருக்க ஒயரை வந்து லூப்புக்குள்ளே விட்டு மேலே இழுக்கிறோம். இது வந்து எப்போவுமே நம்மளை நோக்கி பார்த்து தான் நம்ம பண்ணணும். இது நமக்கு ஃபேஸ் பண்ண மாதிரி பண்ணுங்கள். இப்போ பாக்ஸ் நாட் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கெட்டியமாக பிடிச்சி டைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முடிச்சு தான் நமக்கு போடும் போது கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் பழகிடும் போட போட. இப்போ நான் திருப்பிக்கிறேன். இந்த கூடை ஃபுல்லாகவே நம்ம திருப்பி திருப்பி தான் பண்ண முடியும். மடியில் வச்சு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ரெட் கலர் நாட்டை நான் போடுறேன். லூப்பை இடது பக்கத்தில் திருப்பி பிரித்து காட்டுறேன். இடது பக்கத்தில் இருக்க ஒயரை வந்து நம்ம லூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கணும். வலது புறத்தில் இருக்க ஒயரை வந்து நம்ம மேலேருந்து கீழே வச்சுக்கோங்க. திருப்பி இடதுலேருந்து வலது போகணும். கீழே இருக்க சொசரப்பு பகுதி லூப்புக்குள்ளே விட்டு மேலே இழுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே பிடிச்சி இழுங்க, அதுக்கப்புறம் சைடில் ரைட் சைடு பார்த்த மாதிரி இழுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு பாக்ஸ் நாட் வரத்துக்கு. போட்டு டைட் பண்ணிடணும். இப்போ நம்ம க்ரீம் கலர் ஒயரை பாக்ஸ் நாட் போட போகிறோம். டைட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே டைட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு கிரிப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த சைட் திருப்பிக்கலாம். திருப்பி இதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். எல்லாம் இது அந்த பாக்ஸ் நாட்டை வச்சு தான் இந்த கூடையே ரோப்பே போட போகிறோம் நம்ம கைப்பிடியை. இந்த கூடை ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட்லேயே தான் கைப்பிடியும் போட்டிருக்கு. ஒயர் எடுமுனதும் பாக்ஸ் நாட்லேயே தான் பண்ணியிருக்கோம் கூடையும். இப்போ பாருங்கள், இப்போ க்ரீம் கலர் ஒயர் எடுத்து பெருசாக இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2 சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் வேறு. இப்போ டைட் பண்ணியாச்சு. எல்லாம் ஒயராக வச்சுக்கோங்க, ஒன்றா வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 நாட்டு வர நமக்கு திருப்பி எல்லாமே கிராஸாக போகும். இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டது சிங்கிள் கலர் வந்திருக்கு. ரெண்டாவது போடுறது நமக்கு வந்து மல்டி கலரில் கிடைக்கும். எப்போவுமே நம்மளை நோக்கி பார்த்த மாதிரி தான் போடணும் இந்த பாக்ஸ் நாட்டு. இது கைப்பிடி இப்படி திருப்பி வச்சு வழக்கம் போல் நம்ம கைப்பிடி போடுவோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி போடக்கூடாது. இந்த கைப்பிடி பாக்ஸ் நாட் வந்து நம்மளை பார்த்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், ரெண்டாவது நாட்டு போட்டோம் நம்ம. இது சிங்கிள் கலரில் வந்திருக்கு, இது மல்டி கலரில் வந்திருக்கு பாருங்கள். திருப்பிக்கணும் கூடையை. இந்த 2 பக்கம் பார்த்திங்கன்னா கிராஸ் போகுது பாருங்கள், அதை 2ஐயும் பிடிச்சி நாட் போடணும். இப்போ இதை கீழே எடுத்து விட்டு மேலே நோக்கி இழுத்துக்கோங்க. இது ரெண்டாவது நாட்டு நம்ம ரெண்டாவது வரிசையில் போட்டிருக்கோம். அடுத்தது நம்ம திருப்பிக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம திருப்பி நம்ம போட போகிறோம் எல்லாம் கூடயும். ஏன்னா இது கைப்பிடியே ஃபுல்லாக வந்து நம்ம திருப்பி தான் பண்ண போகிறது. இப்போ பாருங்கள், ஆரஞ்சு கலரை லூப்பாக மடிச்சுக்கோங்க. ரெட் கலர் மேலேருந்து கீழே எடுத்து விட்டுக்கோங்க. இந்த பக்கம் ரைட் சைடுக்கு எடுத்துக்கோங்க. உள்ளே லூப்புக்குள்ளே ஃபார்ம் பண்ணதை ஒயரை உள்ளே இழுத்து விட்டு மேலே நோக்கி இழுத்துக்கோங்க. இப்போ ரொம்ப எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிராஸாக போகும். இதே மாதிரி தான் நம்ம ஒயருங்க ஃபுல்லாக போட்டுகிட்டே வருவோம். நம்ம ஒரு சைடு வந்து கலர் பார்த்திங்கன்னா ப்ளெயின் வரும், இன்னொரு கலர் பார்த்திங்கன்னா மல்டி கலர் வரும், அடுத்த ரோ வந்து கலர் ப்ளெயின் வரும், மல்டி கலர் வரும். இதே மாதிரி தான் நம்ம அந்த கூட ஹேண்டில் ஃபுல்லாக போட போகிறோம். எல்லாமே இதே மெத்தட் தான். நம்ம கிராஸாக போகிறதா பிடிச்சி நம்ம ஒரே ரோவாக போட்டுட்டு வர போகிறோம்.
இப்போ இதே மாதிரி தான் நம்ம கீழே இழுத்துக்கிட்டு மேலே நோக்கி இழுத்துக்கணும். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கூட திருப்பி திருப்பி போடுறதுனால நம்ம போட்ட அந்த கீழ்பாகம் வந்து கொஞ்சம் க்ராஸாக போகிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபுல்லாகவே ஹேண்டில் போட்டு முடித்த பிறகு இந்த கூடையை ஜாயின் பண்ண பிறகு நம்ம அதையெல்லாம் சரி பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் கிராஸ் போகிற இடத்தெல்லாம் நம்ம வந்து கிராஸ் போடுறது எல்லாமே நம்ம வந்து பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே போவோம். ஒவ்வொரு ரோக்கும் பார்த்திங்கன்னா 3 பாக்ஸ் நாட் வந்துகிட்டே இருக்கும். இதில் ஒவ்வொரு ரோலையும் பார்த்திங்கன்னா 3 நாட்டு வரும் நமக்கு. இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு வரிசையாகவும் போட்டுட்டு வருவோம். நம்ம இடையில அதுக்கு தான் நான் பேசாமல் விட்டுறது. ஏன்னா நீங்கள் பார்க்குறதுக்காக நான் எப்போவுமே வீடியோஸில் வந்து நிறைய பேச வேண்டாம், என்ன பண்ணுறோன்ட்டு வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் வந்து லாங்குவேஜஸ் தெரியாது, மொழி தெரியாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணுறத வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி கலர்ஸ்லேயே வந்திருக்கு உங்களுக்கு. ஒவ்வொரு கிராஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம போட்டுகிட்டே போவோம். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக மாற்றி மாற்றி போட்டு வருவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் ஏற்றிட்டே வர்றது தெரியுது பார்த்தீங்களா? ஒவ்வொரு ரோவாக நம்ம ஏற்றிட்டு போகிறோம். இது ஃபுல்லாகவே அப்படியே நம்ம பண்ணிக்கிட்டே போகிறோம். ஒவ்வொன்றையும் நீங்கள் பாக்ஸ் நாட் போட்டுன்னு போயிட்டே இருக்கலாம். இது ரொம்ப ஈஸி ஸ்டெப்பு. இது இருக்கிறதுலே இது வந்து ரொம்ப ஈஸியான ஹேண்டிலு. இன்னொன்று வந்து நமக்கு க்ரிப்பாகவும் இருக்கும். அப்படியே என்ன சொல்கிறது, உள் ஒயர் எதுவுமே வைக்காமல் நம்ம இந்த ஒயருங்களில் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இது பார்த்திங்களா, இப்போ எவ்வளோ வந்து அதே கலர்ஸ்லாம் வந்து மல்டி கலர்ஸில் வந்துட்டுருக்குன்ட்டு கலர் கலராக ஒரு ரோ கலர் வரும், ஒரு ரோ பிளெயின் வரும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும் இந்த ரோவை. இது ஃபுல்லாகவே அப்படியே தான் போட போகிறோம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்ம இந்த நீட்டுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் சொருக போகிறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. இது பார்த்திங்கன்னா மெலிசாக இருக்கும் ரெட் கலரு, இது தடிமனாக இருக்கும். இது ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் மடித்து விட்ருவோம். ஃபுல்லாகவே நம்ம நாட்டை முடிச்சிட்ருக்கோம். 2 பக்கத்தையும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இது ஜாயின் பண்ணதே நான் ஃப்ரண்ட்லேயே சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி. எல்லா ஒயரையும் எடுத்து நம்ம அதே மாதிரி 4வது நாட்டில் விட்டுட்டு இந்த பக்கத்துலேயும் விட்டுட்டு உள்ளே விட்டு நல்லா ஃபுல்லாக நம்ம டைட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி க்ரிப்பாக கிடைக்கும். நமக்கு இந்த சைடில் ஜாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாக்ஸ் நாட் கலர் கலராக வந்திருக்கிறது. இந்த சைடில் ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடில் முடிச்சிருக்கோம் நம்ம. இடையில வந்து இந்த கட்டு ஒயர் மாதிரி நம்ம போடுவோம் பார்த்தீங்களா? இங்கே தொடங்கி அப்படியே நம்ம போயிட்டு இந்த இடத்துல முடிச்சிருக்கோம். அப்படியே எல்லா ஒயரையும் நம்ம சேர்த்து உள்ளே வச்சு நம்ம சொருக வேண்டியது தான். வழக்கம் போட கூடைக்கு போடுற மாதிரி தான் போட்டிருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.